கேளுங்க. ஒரே ஒரு கேள்வி. பீகார்ல நடக்கிற எலெக்ஷனை பத்தி தமிழ்நாட்டுடைய எமிரேஷன் ஃபார்ம்ல ஏன் பதிவு வரணும்? 13வது பாயிண்ட்ல ஏன் எலெக்ஷன் கமிஷன் அதை அறிவிச்சிருக்கு? இதுக்கு ஒரு பதில் சொல்ல முடியுமா? அப்ப வட இந்திய வாக்காளர்களை கொண்டு வருவதுதானே இவரோட தலையாய நோக்கமா இருக்கு. வட இந்திய வாக்காளர்கள் இங்க வருவது தமிழக மக்களுக்கு சரியா? திருப்பூர்ல என்ன கொடுமைகள் நடந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்துட்டு தான் இருக்கீங்க. வட இந்தியர்களால் நடக்கக்கூடிய பிரச்சனை காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியுதா? தமிழக காவல்துறைக்கு எவ்வளவு பிரச்சனை நடக்கு தெரியுமா? தமிழக காவல்துறை அதிகாரிகளே அடிச்சிருக்காங்க வட இந்தியர்கள். என்ன பண்ண முடியுது உங்களால? 1 கோடி வட இந்தியர்கள் இங்க வந்து குடியாகி விட்டார்கள், வாக்குரிமை பெற்று விட்டார்கள் என்றால் அவர்கள் 1 கோடி பேர் ஒன்னா நிற்பான். ஆனா தமிழர்கள் இங்க சாதியாக நிற்போம், மதமாக நிற்போம், கருத்தியலாக நிற்போம், திராவிடம்பா ஒருத்தன் தமிழம்பா ஏதோ பிரிஞ்சு நிற்போம். ஆனா அவர்கள் அத்தனை பேரும் வடவர்களாக ஒன்றாக நிற்பார்கள். எங்க போய் நிக்க நமக்கு? முழுமையா அழிஞ்சிரும். அதனால ஒத்துழையாமை காந்தியை கையில் எடுத்து அதே ஒத்துழையாமையை ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கையில் எடுக்க வேண்டும். இந்த எதேச்சிய அதிகார போக்கு பிஜேபி ரொம்ப வேகமா நடைமுறைப்படுத்திட்டு இருக்கு. அதுக்கு எதிராக தனி மனிதனாக யாராலும் என்னால முடியாது, உங்கள் ஒவ்வொருத்தரும் தனியாக முடியாது. ஆனால் நாம் அனைவரும் ஒன்றாக ஒருமித்த குரல் முடியாது அப்படின்னா முடியாதுதான். நோ மீன்ஸ் நோ இப்படிங்கிற ஒரு இடத்துல நில்லுங்க. எங்க ஊர்களில் வந்து இப்ப நம்ம கிராமங்கள்ல வட இந்தியர்கள் வந்து நாத்து நடுறாங்க, கரும்பு வெட்டுறாங்க, தச்சு வேலை, கம்பி கட்டுற வேலை, உணவு விடுதியில வேலை பார்க்கறதுக்கு இப்ப எல்லா இடத்துலயும் அவங்க தான் இருக்கிறாங்க. இது என்னவாகும் அப்படின்னா, இப்ப 1.5 கோடி அப்படி வச்சுக்கிடுவா. 1.5 கோடி ஒரு ஆளுக்கு குறைஞ்சபட்சம் 10,000 சம்பளம் ஒரு மாசம்னாலும் 1,80,000 கோடிக்கு மேல என்னுடைய பொருளாதாரம் போகுது. வாக்குரிமை இவர்கள் கொடுத்துருவாங்க. வாக்குரிமை கொடுத்துட்டா இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிச்சிருவான். அவன் தீர்மானிச்சா நான் அரசியல் அதிகாரமற்ற அடிமையாயிரும். அடிமையாயினா நிலமற்றவன் ஆயிரும். அடிச்சு விரட்டப்படுவேன். ஈழத்துல எங்களுக்கு என்ன நடந்ததோ பூர்வீக குடிகளுக்கு அதே இந்த நிலத்தை எங்களுக்கு நடந்துடும். அது நடந்துட கூடாதுங்கிறதுக்காக தான் அரசு என்ன சொல்றோம், அவனுக்கு குடும்ப அட்டை கூட கொடுத்து தொலை, வேலை செஞ்சுட்டு சாப்பிட்டு போட்டோம், வாக்காளர் உரிமை அட்டை வாக்குரிமை கொடுத்துறாத. அவன் அங்க போய் தேர்தல் அங்க போய் போட்டு வரும். அதை தான் திரும்ப வலியுறுத்துறோம். அந்த தவறை செஞ்சுட்டா நாங்க நிலமற்ற ஏதிலிகளா மாற்றப்படுவோம், அடிச்சு விரட்டப்படுவோம். இப்பவே விரட்டுறா, நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்குள்ள தமிழ் சமூக மக்கள் எச்சரிச்சுக்கணும்.